பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலி அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரக்டரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படி போயிட்டே இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார், பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார், நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே, இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியில் நிறுத்திட்டாரு, பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன். நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமாவே நடந்து, ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேறு ஒன்று சொல்கிறாரு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பண்ணலை, நான் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேறு டேரக்டருக்கு கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே, நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிடு, எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமாக உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன் இருப்போம். சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார். அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது.
நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும். யா அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே நான் எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போது இந்த படத்தை முடித்து இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாட்ஸில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா அப்படின்னா எதுக்கா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு. உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்குதுங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டர்களோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போது எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் மற்றும் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் வெளியிட திரு பன்னீர்செல்வம் ஐபிஎஸ் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாமா எல்லாருமே. டீசர் எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி ட்ரெய்லரும் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். படமும் வந்து May 30th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்யூ எவ்ரிவன். நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது படத்தோடைய ஷூட்டிங் அப்போவும் படத்தோட ப்ரமோஷன்லேயும் எங்கே ஜின் பற்றி பேசுகிறாங்களோ அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்தது. டைரக்டர் பேரரசு சார் நம்ம கூட இருக்காரு. ஜின்னோட பாக்ஸ் இதுதான். ஸோ நம்ம ட்ரெய்லர் டீசர் போஸ்டர்லலாம் வந்து பார்த்த அந்த பாக்ஸ் இதோ ஃபிசிக்கலாக நம்ம கூட இப்போ இருக்கு. இதுக்குள்ள தான் ஜின் இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை சினிமா மேடையில் ஏறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க, சினிமாவில் நிறைய சாதிச்சவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில, இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பல, ஒரு 5 minutes பேசி முடிச்சிடுறேன். நான் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ், அப்புறம் திருப்பூர் போயிட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை, அங்கே போகிறது இங்கே வர்றது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அற்புதமான கதை, ஒரு பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை. ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டிஆர் பாலா. ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம், நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைரக்ஷன் சென்ஸ் அ லாட், நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர். நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஹாண்டட் 13 தானே, 13 த ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாருக்கு தெரியாது, பல வருஷம் இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர், இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண. அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துக்கிட்டே வந்தது. அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படியே ஆன்மீகம் பக்கம் இறைவன் என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. அண்ணன் சினிமாவில் முதல் படம், மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார். ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆகுதா? ஸோ வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தை மிகச் சிறப்பாக எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம். நன்றி. ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ, இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க, பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடம், ப்ரொடியூசர் சார், மேடம் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்பிளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து இப்போ பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு, ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர், டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவில்லை இப்போ வரைக்குமே. இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி, ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார், நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு பலத்தை கைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அறி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து
ரொம்ப தாமதமாச்சு. ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ அவர் என்கிட்ட கேட்டார், ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டேறீங்கன்னா. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுட்டேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படி டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காயிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும், நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு. அவரை பற்றியே சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன் போது நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா உங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தார். நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்கிட்ட அன்றைக்கி பேசினேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, 2 பேருக்குமே 2 பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க 2 பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்னைக்கு சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்னை எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு. லேட்டாக முடிச்சிருக்கோம், ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க. எல்லாம் ஜின் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார். நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட், தேங்க்ஸ். அண்ட் ஸ்டன் மாஸ்டர் ஃபேந்தம் பிரதீப் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். படத்தில் 4 ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை பாலா சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து பர்சனலாகவே ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும். இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்குது அப்படின்னாரு. அந்த 4 ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணல, ஜின்னா பண்ணுது. அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மாஸ்டர்கிட்ட சொல்லி மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் பண்ணால் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ மாஸ்டர். நிறைய இடங்கள் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், ஒத்த தாமரன் சாங் இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே 2 ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் வேற ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 சாங்க்கு ஷூட் பண்ணுறப்ப மாஸ்டர் அங்கேயும் கொரியோ பண்ணுறாரு, இங்கேயும் கொரியோ பண்ணுறாரு. ஒரே நல்ல ஹெக்டிக்காக இருக்குது. ஆனால்
எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பாலா சார் சரி, ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஏடி டீம் டிட் த பெஸ்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் ஏடிஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா? அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்பயும் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஓடி ஓடி பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க. அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அது வேலையில் நன்றி. ப்ரொமோ டீம் இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரொமோ கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. எடிட்டர் தீபக் பிரதர், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படி ஒருவேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, என்ன பட்டுன்னு போகிறனால. காஸ்ட் இமான் அண்ணாச்சி, ஃபர்ஸ்ட் இமான் அண்ணாச்சி, வடிவரசி மேம், ராதா ரவி சார், நிழல்கள் ரவி சார், பால சரவணன் பிரதர், ரித்விக், இவங்க எல்லாமே நம்ம வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க, சில பேர் இன்னும் வரல. ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன் ஆக்சுவலி. இமான் அண்ணாச்சி, வடிவரசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர், நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஜாலியாக, வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்து அந்த கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார். அதே மாதிரி செட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வினோதினி அக்கா, என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ. ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ். அவங்க நிறைய படங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக, ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு, சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தேங்க்யூ அக்கா, ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஆன் செட். அண்ட் ஜார்ஜ் விஜய் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார். நான் உண்மையிலே ஒரு மாமாவா தான் ட்ரீட் பண்ண அவரை என்ன அப்படி தான் பார்த்தாரு. ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார், அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் பாலசரவணன் பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா, கட் சொல்லிடுவார் பாலா சார். கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கும், எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் ஃபீலாக இருக்கும், தவிர ஷூட் ஏன்டா முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வகையில் பாவ்யா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார், மக்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட. நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில்ல. ஸோ தேங்க்யூ பாவ்யா. ஆக்சுவலி அவங்களோட அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஒரு குணம், மரியாதை இருக்கு இல்லையா, நம்ம மேடை நாகரிகம், அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும். எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பவ்யா, ஆல் த வெரி பெஸ்ட், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சாம் விஷால் பிரதர் நம்ம தான் இங்கே பார்த்தேன். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன். ஸோ எங்கள் படத்தில் அந்த பாடல் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஒரு 7 வருஷம் ஆச்சு அந்த ஷோ முடிச்சு. இப்போ 7 வருஷம் ஆச்சு. நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு. நேற்று ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா, படங்கள் வந்துச்சு, உண்மையிலே படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில தாமதங்கள் ஏற்படும். சில இடங்களில் வந்துட்டு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் 2 படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று வரும். ஸோ அதனால சின்ன சின்ன கேப்ஸ் இருந்துச்சு. அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் சென்னை வரணும், அப்பப்போல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல, எந்த ஒரு ஈகோவும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள். ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கைத்தல் கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான், இது வரைக்கும் வச்சுருக்கிறதும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெரி ஹாப்பி அண்ட் ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏதாச்சும் விட்டு போட்டுருச்சுன்னா தேங்க்ஸ்.
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு. அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான். அந்த காஸ்ட் என்னால் வர முடியல. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் ஜின்னை மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி ஒரு கதை, என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு. 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் won't disappoint you அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ நோ எல்லாரும் பசிக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியும் போகும். ஸோ நவம்பர் 2022 நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல. பட் ஆனால் அந்த ஜின்னு பற்றி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின் பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாப்பியா அப்படி. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 2:30 AMக்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க எப்படி இருக்கும். ஸோ நான் பயந்துட்டேன். நான் ஐ ஸ்டார்ட் நாக்கிங் த டோர் எவ்ரிதிங். ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், வி ஆல் காட் ஸ்கேர்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். I was like, Jinn is not leaving me alone. What is happening? So, அதான் from the director's point of view என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு VR மாலில் பார்த்தாங்க. I was in a coffee shop and அவங்களுக்கு apparently அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு that I want to take her in the film. ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ we both got connected and when he told me about the film, நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ வி synced and அதனால தான் we vibed together and now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு நல்லா ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் டூ வாட் இஸ் யோர் கிரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. Ellarukkum nandri. In the film
ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்கு. ஜின் நல்லா தான் இருக்கு. ஜின் எனக்கு லைஃப்ல பிளெஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Obviously, last but not the least, I would want to talk about the hero Mugen Rao. First thing, he is a very sweet co-star. Second thing, he is the green forest for Nadia. Amazing person. I'm telling as a co-star, I've never seen someone like him. Thank you so much. வந்து போனவங்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிக்கைக்காரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு என் பையன் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான். சொல்லவும் ஜின்னுன்னு நான் டைட்டில் பண்ணிட்டேன். பண்ணுனா அது எங்களை குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த ஜின்னு. அந்த டைட்டில் வந்து என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அங்கே கதை சொல்கிறாப்புல, அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாம் டிஸ்கஷன் போச்சு. இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அதுவும் சரியில்லை. அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு. டைட்டில் மாட்டிக்கிட்டவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில். நான் என்ன பண்ணுறேன், நம்ம படம் பண்ணணும், ஆனால் அந்த கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது. அந்த வச்ச பிறகுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னே தெரியாது. ஜின்னு வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி டிஸ்கஷன் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம். இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் கையில் காசே இல்லை. நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது காசே கிடையாது. ஆனால் வந்து பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம்னே தெரியலை. விறுவிறுன்னு ஷூட்டிங் முடிக்கிறோம், விறுவிறுன்னு ரிலீஸ் வந்துருச்சு, வியாபாரமும் பண்ணியாச்சு. ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியலை. அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி. அது என்னன்னே தெரியாது. நான் 4 படம் பண்ணியிருக்கிறேங்க. 2 படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் 4 படத்தில் நான் இது வரைக்கும் வெப்சீரியெல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது. யாருக்கும் வச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தான் பணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம், நஷ்டம் வர்றது வரப்போகுது. இந்த மக்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குரூப்பு சொல்கிறோம், ஒரு குரூப்பு சாமி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஜின்னு இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகுட்டு தான் அது வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு. ஆனால் வந்து அந்த ஜின்னோடைய படம் வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகுட்டு தான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்து. ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க. நான் சொல்லக்கூடாது, என் பையனை பற்றியும் நான் பாராட்ட நான் விரும்பலை. ஆனால் என் பையன் பட்ட கஷ்டம் வந்து அப்படி கிடையாதுங்க. அவ்வளவு கஷ்டம்னா சொல்லவே மாட்டான். அது எங்கெங்கேயோ போவான், சிங்கப்பூருன்னு போவான், மலேசியான்னு போவான். அந்த ஏதோ வந்து அந்த கதையை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அமைதியாக இருப்பாப்புல, யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாப்புல. அவ்வளவு. ஆனால் எனக்கு என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க. ஷூட்டிங் இல்லையிலேருந்து எல்லாத்துலேருந்து சரியான சண்டை வரும். ஆனால் சண்டைனா அப்படி இப்படி இல்லை, அந்த அளவுக்கு வரும். அந்த ஜின்னு எங்களை பாடாப்படுத்திருச்சு. இப்போ கூட இந்த ரிலீஸ்ன்னு போடுறாரு, அன்னைக்கு என்னுடைய காலு வந்து சும்மா இறடி விட்டு அந்த ஜின்னு அப்படி படுத்துச்சு. ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜின்னு இருக்குதுங்க. ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்சு
மலேசியாவிலலாம் வளர்க்குறாங்க. அது உண்மைதான், உண்மையான கதை தான். அதுதான் இந்த இங்கே பாருங்க, இங்கே கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் கூப்பிட்டேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளவு கலகலப்பாக வரல. அவங்கெல்லாம் வரல, ஏதோ நல்லதுக்கு தான் வரல. வந்தவங்க வந்து கலகலப்பாக இவ்வளோ சந்தோஷமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமாக போயிருக்குது. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்ப லேட்டாகிடுச்சு, நான் எதுவும் பேச முடியாது, ரொம்ப லேட்டாகிடுச்சு. நான் பெப்சி அண்ணனுக்கிட்ட சொல்கிறேன், எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்கு சொல்கிறேன், 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் கையெழுத்து போடணும். கண்டிப்பாக அந்த 1 to 1 எங்கள் சங்கத்தில் தான் இருந்தது. அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எங்கள் சங்கத்தில் வந்து 1 to 1 கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளவு பெரிய அற்புதம். எங்கள் தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள் தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும். இந்த ஜின்னு இந்த பெட்டு அவ்வளோதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கங்க. வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. ஐயாவுக்கு பேர் சொல்லலை. ஐயாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. லேட் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ். அண்ட் நான் சில பேருக்கு நன்றிகள் மட்டும் சொல்லிக்கிறேன். முதல்ல கடவுளுக்கு நன்றி. அண்ட் என்னுடைய அம்மா அப்பா, அதாவது எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொடுத்தது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தைரியத்தை ஊட்டி வளர்த்தது வந்து அம்மா தான். அண்ட் நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன். இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே. நல்லா வந்து உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடெயில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஆக்சுவலி ஆகாது, நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்களில் வந்து பேசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்டு தேங்க்யூ. இந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் வந்ததுக்கு, என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்து பத்திரிகையாளர்கள், பிரசன்ட் மீடியா, அதாவது என்னுடைய ஒத்த தாமரை ஆல்பம் சாங் 45 மில்லியன் ப்ளஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரசன்ட் மீடியா தான். அதுவுமே நிக்கில் முருகன் சார் தான் பண்ணார். நிக்கில் முருகன் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. எப்போ கால் பண்ணாலும் ஒரே ரிங்கில் எடுத்துருவார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். எப்படி என்னுடைய ஒத்த தாமரை பாட்டுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்தாரோ, அந்த மாதிரி இந்த குட்டிமா பாட்டுக்கு அண்ட் நம்ம ஜின் படத்துக்காகவும் இப்போ வரைக்குமே எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்றி நிக்கில் முருகன் சார். தேங்க்யூ. எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப நன்றி. இப்போ கூட ஏதாவது நம்ம வேலை விஷயமாக தான் ஓடிக்கிட்டு இருப்பார். ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் அனில் ரெட்டி, ரகு சார் முக்கியமான நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றி கடனாக இருப்பேன். அண்ட் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூடவே வந்து எல்லா விஷயங்களுமே நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். எப்படி படம் ஆரம்பித்து எப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கோம், எண்டு முடித்து நல்லபடியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்து ஆனந்த், அப்புறம் வெங்கட் சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி கடவுள் மாதிரி. அவர் வந்து எனக்கு ரைட்டான சமயம் நான் போயிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து உடனே ஒரு மிகப்பெரிய தொகை எனக்கு கொடுத்து, எந்த ஒரு பாண்ட் எழுதலை, எந்த ஒரு விஷயம் எதுவும் பண்ணலை. இப்படிலாம் வந்து மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்றது வந்து எனக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த ஒரு நேரத்தில் அவர் அந்த விஷயத்த எனக்கு பண்ணலை அப்படின்னா வந்து என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆக்சுவலி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன்,
ஒரு 100+ ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுவேன். அண்ட் வெட்டிங் சாங்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் காஸ்ட்லியான வெட்டிங் சாங்ஸ். அவங்க குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வெட்டிங் சாங் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வெட்டிங்ஸ் அதாவது சினிமேட்டிக் வெட்டிங் சாங், நல்ல காஸ்ட்லியான சாங்கு. அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னா, அடுத்த நாளே எனக்கு பணம் கொடுத்துட்டாரு அவர். அந்த மாதிரி ஆள் அவர், வெங்கட் சார். அவர் உண்மையாலே எனக்கு கடவுள் மாதிரி அவர். அவரை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் இன்னைக்கு வர முடியல, அவர் ஹாங்காங் போயிருக்காரு. ஆனால் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நான் வந்து எப்போவுமே அவருக்கு கடமையாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன். அண்ட் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் செல்லப்பா, ஆட்லீனு, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆனந்த், ஸ்ரீநாத், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். அதாவது ஒரு சின்ன படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்குனது வந்து விவேக் மர்வின் தான். மர்வின் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல. எல்லா விஷயமும் வந்து ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ, படி பார்த்துக்கலாம் படி பார்த்துக்கலாம் படி அப்படின்னு தான் சொல்லுவார். அண்டு நாங்கள் அவர்கிட்ட போகும்போது, ப்ரோ ஒத்த தாமரை மாதிரி ஒரு சாங் வேணும் ப்ரோ, நீங்கள் சாங் பண்ணுங்கள், சுச்சுவேஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் முதல்ல அவர்கிட்ட போனது. அந்த குட்டிமா சாங் வந்து ஆக்சுவலி ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சாங் வந்து நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுனால. எனக்கு ஒத்த தாமரைன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுத்தேன். இல்லை ப்ரோ நான் வேறு மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குட்டிமா பண்ணி கொடுத்தாரு. அண்ட் குட்டிமாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. குட்டிமா சாங் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. தேங்க்யூ விவேக் மர்வின். எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எப்போவுமே இருந்திருக்கீங்க. படத்தை வந்து பெரிய படமாக்குனது நீங்கள் உள்ளே வந்தது பிறகு தான். அப்புறம் தான் எனக்கே வந்து படத்தை பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணுன்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் இன்றைக்கி வர முடியல, அர்ஜுன் ராஜா, ஒரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு நானும் அவரும் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த வெட்டிங் சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் பண்ணும்போது நான் எதுவுமே அவர்கிட்ட வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய விஷன் என்ன, என்னுடைய ஐடியா என்னன்றதை வந்து அவர் ப்ரீபாண்டாக அவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பார். ஸோ அவர் கரெக்டாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்பாட்டில் பேசிக்கவே மாட்டோம். மார்னிங் போயிட்டு நாங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணி என்னென்ன ஷார்ட்ஸ் எழுத போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் வந்து கரெக்டாக பேசி வச்சுப்போம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார். நான் அவரை வந்து ரொம்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிவிடுவேன். அண்ட் அவங்க வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரவைஸ் பண்ணி அதை வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அட்டகாசமாக வேறு லெவலில் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே. அண்ட் தேங்க்ஸ் டு அர்ஜுன் ராஜா அண்ட் தேங்க்ஸ் டு எடிட்டர் தீபக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நல்லபடியாக சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர் கட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் தீபக். அண்ட் சிஜி விபின். அதாவது சிஜி வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படத்தில் அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா, அந்த ஜின் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் ட்ரை பண்ணோம். பட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கு நான் நிறையா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு அது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஒன்ஸ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து சரியாக வரல. ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எடிட்டில் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எனக்கு ப்ராஸ்தட்டிக் அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல. அந்த சிலிகான்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபாரின்லேருந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணாங்க. பட் அப்படி பண்ணியுமே ஆக்சுவலி அந்த சிலிகான்ஸ்லாம் அப்படியே உறிஞ்சு கீழே விழுந்துட்டு என்னால் அது ப்ராப்பராகவே எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம், சரி ஓகே சிஜி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜி திருப்பியும் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் அதை வந்து எரேஸ் பண்ணணும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள். ஹீரோக்கும் அந்த ஜின்னுக்குமான காம்பினேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வேறு வழி இல்லை, இப்போ நம்ம பண்ணி தான் ஆகணுன்ற போது சிஜி வந்து திருப்பி நான் பண்ணேன். அப்போ எனக்கு அவர் மிகப்பெரிய பேக் போனாக இருந்தார் சிஜி விப்பின்னு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ், அவரால் வர முடியல. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கருந்தேல் ராஜேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் அண்ணன் மாதிரி. நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது என் கூட இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே டாக்டர். கதை எழுதுவது, திரைக்கதை எழுதுவது எப்படி, திரைக்கதை எனும் பூனை, இந்த மாதிரியான புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் தப்பாக இருக்குது, என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து கருந்தேல் ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆர்ட் டைரக்டர் தினேஷ், ரொம்ப நன்றி தினேஷ், சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரதீப் மாஸ்டர், எனக்கு ரொம்ப நெருக்கப்படுறவர். ஆக்சுவலி எங்களுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டு நாங்கள் பண்ணும்போது, மாஸ்டர் இல்லை மாஸ்டர்
கொஞ்சம் ஏதாவது அப்படி இப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ஃபைட்டுமே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அப்போவே சொன்னார், இல்லை பலா இது நல்லா வரும். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நான் கால் பண்ணி, இல்லை மாஸ்டர் அடுத்த ஃபைட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அப்போ கூட அவர் பொறுமையாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னை வந்து, இல்லை பலா நம்ம சூப்பராக பண்ணுவோம், செம்மையாக பண்ணுவோம், நான் வரேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணார். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், அடுத்தடுத்த படங்களுக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர். ஏன்னா எனக்கு உங்களோட பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எல்லாமே. தேங்க்யூ. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒத்த தாமரையில இருந்து இப்போ வரைக்கும் அவங்க டாட்டரும் சரி, அக்ஷதா ஸ்ரீதர் 2 பேருமே வந்து எனக்கு ஒத்த தாமரையும் மிகப்பெரிய ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இப்போ குட்டிமா சாங்குமே நல்லா ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லா சாங்குமே அவங்க தான் பண்ணி கொடுத்தா. ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் மிக்சிங் உதயகுமார் சார், சரவணன், நரேஷ், அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் கு கார்த்திக், விவேகா, அப்புறம் நிக்கில் முருகன் சார் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் என்னுடைய தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்காக கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே நிமிஷம் எல்லாரும் மேடையில் வந்து ஒரே நிமிஷம் வந்து நின்றுட்டு போங்க. வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க வாங்க, டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் ப்ளீஸ் வாங்க வாங்க. விக்ரம் எங்க? விக்ரம் எல்லாரும் ஒரே வாட்டி கிளாப் தட்டுங்க உங்களுக்காக. சார் தேங்க்ஸ் பாய்ஸ். யாரோ சொன்னாங்க நடுவில் இவங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. நான் கடைசி வரைக்கும் உங்களை யாருமே நான் விட மாட்டேன், என் கூடவே தான் வச்சுப்பேன். நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.